டார்க் வெப் பற்றி கற்றுக்கணுமா? அப்போது இதுதான் உங்களுக்கு கரெக்டான கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பிகினர்ஸுக்கான ஒரு கோர்ஸ். ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டார் ப்ரௌசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, எங்களோட கோர்ஸ் வந்து நீங்கள் 2 டிவைஸ்லேயும் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமா என்ன சொல்லிக் கொடுக்கணும், நார்மல் வெப்சைட்டுக்கும் அப்புறம் டார்க் வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற சொல்லிக் கொடுப்போம். இதுக்கப்புறமா டார் ப்ரௌசரில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் செட்டிங்ஸை பற்றி சொல்லிக் கொடுப்போம். ஸோ அது பண்ணுற மூலிமா உங்களை இன்னும் நீங்கள் வந்து டபுள் மடங்கு வந்து அனானிமஸ் ஆக்கிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து த ஹிடன் விக்கி அப்படிங்கிற டார்க் வெப்பில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு இதை பற்றி சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறமா டார்க் வெப்பில் இருக்கிற சர்ச் இன்ஜின்ஸ், டார்க் வெப்பில் இருக்கிற இமெயில் ப்ரொவைடர்ஸ், அங்கே இருக்கிற டார்க் வெப்பில் இருக்கிற சோஷியல் நெட்வொர்க்ஸ், ஃபோரம்ஸ், ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பைத்தான், ஹேக்கிங் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை டார்க் வெப்லேருந்து கற்றுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறமா டார்க் வெப்பில் இருக்க சாட் ரூம்ஸ், மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து டார்க் வெப்பில் என்னென்ன இருக்கோ அதை பற்றி எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறமா டார்க் வெப்பில் இருக்கிற ஒரு ஹியூஜ் ஆனியன் லிங்க் கலெக்ஷனை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க் வெப் லிங்க் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் ஆனியன் லிங்க் கலெக்ஷனை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இதுக்கப்புறமா பிட்காயினை பற்றி சொல்லிக் கொடுப்போம். ஸோ பிகாஸ் வந்து டார்க் வெப்பில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பிட்காயினாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பிட்காயினை பற்றி பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் வேலெட்டை நீங்களே எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக எப்படி பிட்காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுப்போம். இதுக்கப்புறமா எண்டிங்கில் நீங்கள் எப்படி வந்து டார்க் வெப்பில் ஒரு வெப்சைட், உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவும் செக்யூராக ஃப்ரீயாக எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து வந்து செட்டப் பண்ணி உங்களுக்கு தெளிவாக காட்டுவோம். ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுக்கு டார்க் வெப் பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் டார்க் வெப்பை நார்மலாக நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம டார்க் வெப் அப்படின்னா என்ன, முதல்ல ஜஸ்ட்டு வந்து இந்த இன்டர்நெட், இந்த வெப் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஓவியம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 விதமாக வரும். ஸோ சர்ஃபேஸ் வெப், டீப் வெப், அப்புறம் தான் டார்க் வெப். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் வெப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் வெப்புங்கிறது வந்து இன்டர்நெட்லேயே வந்து ஜஸ்ட் ஒரு 10% தான். ஓகேவா? இந்த டீப் வெப்பும் இந்த டார்க் வெப்பும் தான் மீதி இருக்கிற 90%. முதல்ல இந்த சர்ஃபேஸ் வெப்னா என்னென்னு பார்ப்போம். இந்த சர்ஃபேஸ் வெப்புங்கிறது இப்போ நீங்கள் டெய்லிக்கு யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ், அதாவது கூகுளில் இருக்கிற வெப்சைட்ஸ். இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக் வருதா? ஸோ கூகுளுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து இப்போ நான் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போயிட்டு நான் கூகுளில் போயிட்டு டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து google.com போயிட்டு நான் வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணி எனக்கு இப்படி வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா, கூகுளில் வந்துச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஆகிருக்கிற வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃபேஸ் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ஃபேஸ் வெப்பில் தான் வந்து பின்ட்ரெஸ்ட்டு, இன்ஸ்டாகிராமு, கூகுளு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இங்கே தான் வரும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேருந்து எல்லாமே சர்ஃபேஸ் வெப் தான். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான். ஓகேவா? இன்டர்நெட்லேயே வெறும் 10% தான். மீதி இருக்கிற 90% என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப் வெப் அண்ட் டார்க் வெப். ஓகேவா? இப்போது இந்த டீப் வெப் அண்ட் டார்க் வெப்பில் தான் எல்லோரும் கொலாப்ஸ் பண்ணிக்கிறாங்க. டீப் வெப்னா என்ன, டார்க் வெப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொலாப்ஸ் ஆகிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முதல்ல சர்ஃபேஸ் வெப்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது டீப் வெப் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்ப்போம். இப்போ இந்த டீப் வெப்புங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் வந்து ஒரு மெயில் அனுப்புகிறீங்க. ஓகேவா? ஒரு மெயில் அனுப்புகிறீங்க. அந்த மெயிலுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டு அண்ட் ஒரு ரெசிஸ்டம்ட்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா? இப்போது நான் அந்த சப்ஜெக்டை போயிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வருமா? வராது இல்லையா? பிகாஸ் வந்து அது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வேறு ஒரு மெயிலுக்கு அனுப்பியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை வச்சு அக்சஸ் பண்ணி நான் உள்ளே போய் பார்த்தா தான் என்னால் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ ஒரு அத்தென்டிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. பட் என்ன தான் அப்படி இருந்தாலும் அந்த ஜிமெயில், அந்த சப்ஜெக்ட், அந்த மெயில் வந்து ஒரு இன்டர்நெட்டில் தானே இருக்குது. ஒரு இன்டர்நெட்டில் தானே இருக்குது. அதுவும் என்ன தான் என்னால் அதை பார்க்க முடியல, அது கூகுளில் இல்லை அப்படின்னு இருந்தாலும் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டீப் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம 2 பேர் மெசேஜ் பண்ணிக்கிறோம். ஓகேவா?
இப்போது நான் வந்து இங்கே இருந்துக்கிட்டு நான் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா, நான் அந்த நம்பரை போய் இங்கே போட்டேன்னா எனக்கு வந்து இங்கேருந்து அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் எனக்கு வரப்போகிறது இல்லையா? ஸோ அதெல்லாமே தான் வந்து அது உங்களுக்கு மட்டும்தான் அக்சஸ் ஆகும். நீங்கள் மட்டும் தான் அதை பார்க்க முடியும். பட் அது இன்டர்நெட்டில் தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து டீப் வெப் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே ஒரு ஜிமெயில், இன்ஸ்டாகிராம், மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து டீப் வெப்பில் வரும். நெக்ஸ்ட் நம்ம டார்க் வெப் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த டார்க் வெப்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து டீப் வெப்போட ஒரு பார்ட்டு தான். ஓகேவா? பட் இந்த டீப் வெப்புங்கிறது எப்படி, இது வந்து லீகலான விஷயந்தான் வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. அத்தன்டிகேஷன் இருக்கிறவங்க மட்டும், யாருக்கு பாஸ்வேர்டு தெரியுதோ அவங்க மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரி. பட் டார்க் வெப்புங்கிறது வேணும்னே வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. அது வந்து நார்மலான ப்ரௌசரில் யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக இந்த குரோம், ஃபயர்ஃபாக்ஸுங்கிற ப்ரௌசரில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நார்மலான ப்ரௌசரில் யூஸ் பண்ண முடியாது. டார் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரால் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து இந்த டார்க் வெப்பில் தான் வந்து நிறைய ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. இதில் வந்து இல்லீகலான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் வந்து டார்க் வெப்புங்கிறது வந்து ரொம்ப வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். ஓகேவா? நீங்கள் டார்க் வெப்பில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து இல்லீகலாக தான் இருக்கும், தவிர லீகலாக நிறையா இருக்காது. இது எதுவுமே வந்து சர்ஃபேஸ் வெப்லேயோ டீப் வெப்லேயோ உங்களுக்கு கிடைக்காது. இது எல்லாமே டார்க் வெப்பில் மட்டும்தான் இருக்கும். டார்க் வெப்புக்குன்னு சொல்லிட்டு சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு கன்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன் ஷாப் மாதிரி வரும். எப்படி அமேசான் இருக்கும் அந்த மாதிரி கன் ஷாப் வரும். நீங்கள் போய் அதில் கன் பை பண்ணலாம். அது உங்களுக்கு வீட்டுக்கே வர மாதிரிலாம் வந்து டார்க் வெப்பில் நிறையா இல்லீகலான விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அதில் இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் இல்லாமல் இல்லீகலான இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். நிறையா வெப்சைட்ஸை பற்றி நீங்கள் வெளில தெரிஞ்சிக்க முடியாத இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஹேக்கர்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஹேக்கர்ஸால் தான் பண்ணப்பட்டதுக்கு டார்க் வெப்புங்கிறது. பிகாஸ் வந்து டார்க் வெப்புங்கிறது ஹேக்கர்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் உங்களுக்கு டார்க் வெப் யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறையா விஷயத்துக்கு வந்து அத்தன்டிகேஷன்லாம் வேணாம், உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் தெரிய வேணாம். நீங்கள் ஈஸியாக போய் டார்க் வெப்பில் சேட் பண்ணுற மாதிரி குரூப்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்களும் வந்து அதில் வந்து சேட் பண்ணலாம், அவங்க டவுட்ஸ் கேட்கலாம். நீங்கள் அது மூலிமா நிறைய ஹேக்கிங் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ டார்க் வெப்பில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இந்த கோர்ஸ்லாம் நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஓவர்வியூ கிடச்சிருக்கும். சர்ஃபேஸ் வெப்னா என்ன, டீப் வெப்னா என்ன, டார்க் வெப்னா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். ஸோ சர்ஃபேஸ் வெப்னா கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிருக்கிற விஷயங்கள். டீப் வெப்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இல்லை கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரி வந்து ஜிமெயில், நம்ம மெசேஞ்சரு, இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டு வச்சு அத்தன்டிகேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள். கூகுளில் நம்ம தேடினாலும் கிடைக்காத விஷயங்கள். டார்க் வெப்புங்கிறது நீங்கள் கூகுள்லேயும் தேட முடியாது, நார்மலான ப்ரௌசர்லேயும் அக்சஸ் பண்ண முடியாது. இது எதுவுமே இல்லாமல் டார் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியும். அதோட லிங்க் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை யாரையும் ட்ரேஸ் பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது. இல்லீகலான இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து எல்லாமே அதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இல்லீகலான விஷயம் இருக்கிறது தான் அது டார்க் வெப். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கலாம்.